எல்சிஎம் சம் பார்த்துட்ருக்கோம். 4 பெல்ஸ் ரிங்கிங் டுகெதர். ஓகேவா? ஒரு 4 பெல்லும் கரெக்டாக ஒரு டைம் ஒன்றா ஒழிச்சிருச்சு ஒரு டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் இன்டர்வலாக 12 செகண்டில், 15 செகண்ட்ஸில், 20 செகண்டில், 30 செகண்ட்ஸில் ஒரு தடவை அது வந்து ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எல்லாம் காமனாக எப்போ ரிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். 12, 15, 20, 30க்கு நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? 3 டேபிளில் போட்டிங்கன்னா 4, 5, 20, 10ன்னு வரும். திரும்ப 5 டேபிளில் போட்டிங்கன்னா 4, 1, 4, 2. ஓகேவா? 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2, 1, 2, 1. திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 1 வந்துடும். அப்போ எல்சிஎம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 2s are 10, 10 2s are 20, 20 into 3னா 60. ஸோ 60 செகண்ட்ஸுக்கு ஒரு டைம் வந்து எல்லாமே காமனாக ஒழிக்கும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி 8 ஹவர்ஸில் எத்தனை டைம் ஒழிக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 8 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். 8 ஹவர்ஸ் இப்போ செகண்ட்ஸில் இருக்கனால செகண்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8 ஹவர் வந்து 60 மினிட்ஸ்னு எழுதுவோமா, 1 மினிட் 60 செகண்ட்னால இன்னொரு 60 வரும். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ் தான் 8 ஹவர்ஸில் இருக்கும். ஓகேவா? டோட்டலாக இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம 60ஆல் இப்போ டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் எத்தனை டைம்ன்றது கிடைக்கும். ஏன்னா 60 டைமுக்கு ஒரு டைம் அது ரிங் ஆகிட்டே இருக்குது. இத்தனை செகண்டில் அந்த மாதிரி எத்தனை இருக்கும் வேணும்னு, எத்தனை டைம்னு வேணும்னு நம்ம டிவைட் பண்ணால் தான் கிடைக்கும். இந்த 60 இந்த 60யும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 8 அப்போ 8 into 60னா 480. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு டைம் ஒன்றா ரிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 8 மணி நேரத்தில் 480 தடவை ரிங் ஆகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 481 போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 481. ஓகேவா?